பெரியார் சரவண வலிந்து பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுக்கும்போது 2 பகுதியா அது வெளிவருது. ரொம்ப ஆபாசமாக எல்லாம் வந்து பெரியார் சரவணன் அந்த பேட்டியில சொல்றோம். அதை வந்து அனுமதிக்கிறாங்க. இது எப்படி பாத்தீங்கன்னா, ஆனா பெரியாரிஸ்டும் இணக்கமா வரணும். மைனரும் பெரியார் சரவன்ற பொறுக்கியும் இந்த பொறுக்கியும் அந்த பொறுக்கியும் ஒண்ணு குடிக்கின்னு நான் இப்படியெல்லாம் கேட்கிறேன், நீ அப்படியெல்லாம் பேசுன்னு சொல்ல வேண்டியது. இப்போ ஏழு குற்றவாளியாக நீதிமன்றத்துல வழக்குக்கு சந்திச்சிட்டு இருக்க பவானி என்ன சொல்றாங்கன்னா, லூலு விவகாரம் தொடர்பாக சுந்தரவல்லி கிட்ட போய் சொல்றாங்க. இப்படி நடந்திருக்கு, எங்களுக்கு பதட்டமா இருக்கு, தமிழ்ச்செல்வத்தைய வெளியே எடுத்துட்டு வராங்க. நீங்க 4 நாள் கத்திட்டு அடங்கிடுவா, திருமணம் கடந்த உறவு என்பது சட்டப்படி குற்றச்செயல் அல்லன்னு சொல்றாங்க. இந்த சுந்தரவல்லிக்கும் பெரியார் சரவணனுக்கு தான் பாலியல் தொடர்பு இருக்கு கிடையாது. லூலு குழுவுல பல பெண்கள் நிர்வாண படங்கள் எடுத்து மிரட்டுறான், பாதிக்கு உள்ளாக்குறான். லூலு குழுவை கலந்து வெளியில இருக்கிற பெண்கள் கிட்டயும் அவன் அந்த வேலையை பார்த்துட்டான். இந்த மைனர் ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாரு, யூடியூப் சேனல் வச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரியார் சரவணனை கூட்டு உட்கார வச்சுட்டு ஒரு பேட்டி. அதாவது நான் 2022 அப்ப நீங்க பேசு தமிழா பேசல உங்களை நான் நேரடியா பார்த்திருக்கேன். அந்த பேட்டி முடிந்தப்ப நம்ம 2 பேரும் சில நேரம் பேசி வந்திருக்கோம். அந்த அந்த பேட்டி முடிச்சுட்டு பிரான்ஸ்க்கு வந்துட்ட பிறகு அந்த டிவிக்கு அலுவலகத்துல போராட்டம் எல்லாம் நடந்தது, கொஞ்சம் பரபரப்பா மாறி அது ஒரு பேசும் பொருளா மாறுது. அப்ப வந்து பெரியார் சரவணனுக்கு ஒரு நெருக்கடி வருது. அந்த நெருக்கடி வரும்பொழுது இதை போய் நம்ம பேசித்தான் ஆகணும்ன்ற நிர்பந்தத்துக்குள்ள வரும்பொழுது இந்த பெரியார் இயக்கத்தை சார்ந்த யூடியூப் சேனல்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எனக்கு ஆதரவா வராம, உதாரணத்துக்கு வந்து அதர்ம மனோஜ் இந்த விஜயலட்சுமி இட்டுன்னு வந்து வச்சுக்கிட்டு விவாதம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அந்த தோழர் வந்து கூட நட்புல அந்த தோழர் தான். இன்பாக்ஸ்லாம் நாங்க சில முறை பேசியிருக்கோம். சரி. 2020 நானே ஒரு முறை வலிந்து போய் அவர்கிட்ட இந்த இந்த லூலு பாலியல் விவகாரம் தொடர்பா நான் பேசின பொழுது, என்னுடைய அம்மாவின் தங்கை மறைச்சிட்டாங்க, அவங்களுடைய நினைவு நாள் இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்து பேசுறேன்னு சொன்னார். சரி, இப்ப அவர் வரட்டோன்ட்டு நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் பார்த்தா வரவே இல்லை. எனக்கும் வந்து சுயமரியாதை இருக்கு இல்லையா, சரி ஏதோ ஒரு காரணங்களா தவிர்க்கிறாங்கன்னா சரி நம்ம அதை போலாம். ஏன்னா நான் அரசியல் பேசணும்னு முடிவு பண்ணிட்டா நான் பேசிட்டு போயிட்டே இருப்பேன். அப்ப அவர் வரல. நான் வந்து 2022 வந்துட்டு நான் பிரான்ஸ்க்கு வந்துட்ட பிறகு அவர் வந்து டிவிகாவை சார்ந்த மணியமுதன், இப்ப வந்து அவர் ஒன்னொரு அமைப்பு பெரியார் இயக்கம் அமைப்பு வச்சுட்டு அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. இது எப்படி நான் போற போக்குல வரவும் போறவெல்லாம் பெரியார் இயக்கம் ஆளுக்கு ஒரு 10 பெரியார் இயக்கம் உருவாக்கி வச்சுதான் வச்சுங்களா, தலைமையில யாருன்னு பார்த்தா எல்லாம் பொறுக்கிங்களா. இது வந்து இந்த பெரியார் இயக்கத்தை நாசம் செய்வதற்கு சீமான் தேவையில்லை. இப்ப இருக்கிற இயக்கங்களை பெரியார் இயக்க தலைமை பண்புல இருக்கிறவங்க தவறு செய்தாலும் இதெல்லாம் தவறுன்னு சொல்லி அந்த பெரியார் இயக்கத்தை சீர்திருத்தத்துக்கு உட்படுத்தலனாக்கா இவங்க நாசம் பண்ணிப்பாங்க. இதுக்கு வந்து யாருமே தேவைப்பட மாட்டாங்க. வேணா நாங்க தான் வந்து பெரியாருக்காக வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து கருத்து பேசுற அளவோட எங்களுடைய பணி முடிச்சிடும். ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியார் இயக்கங்கள் போராட்ட வடிவத்தையே வந்து அடையாள போராட்டமா மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இயக்கங்கள் எப்படி தன்னை புதுப்பித்துக் கொள்ளும்? இயக்கத்துடைய இயக்கம் என்பது இயக்கம் என்பது வந்து அந்த சமகால பிரச்சனைகள் மூடாக ஒரு போராட்டத்தை தொடுப்பது. இந்த தோழர்களும் சோர்ந்து ஓய்ந்து போய் பிரிந்து போய் கிடக்கிறாங்க. பல கூறுகளாக கிடைக்கிற மக்களுக்கு மத்தியில நீங்கள் வந்து இன்னமும் இதே ஆட்டத்தை தான் தொடர போறீங்கன்னாக்கா, அதான் ஒருத்தர் வந்து இப்போ மதுரை நிர்வாகி திவிக மதுரை நிர்வாகி அந்த அமைப்புல இருந்து விலகி அவர் போய் இன்னொரு அமைப்பு தொடர்ந்திருக்காரு. ஆனா ஒரு திவிகாவில இருக்கும் பொழுது இந்த அதர்ம மனோஜ் வந்து பேட்டி எடுக்கிறார். என்ன தமிழ்ச்சி பிரான்ஸ் தமிழ்ச்சி இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே கொளத்தூர்மணி மீது, என்ன அதுன்னு அவரு பில்டப் பண்ணி ஏதோ பேசுறாரு போறாரு. அவங்களுக்குள்ள பேசி முடிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வினா, 2020 வாடான்னு கூப்பிடுற பேசுறதுக்கு வரல. 2022 திவிகாவை சார்ந்த மணியமுதனை வச்சு நீ ஒரு பேட்டி எடுக்கிற, முடிச்சிடுற. சம்பந்தப்பட்ட என்ன ஏன்டா எடுக்க மாட்டீங்க? என்ன கேட்கணும், என்னங்க நடந்தது சொல்லுங்க, தொடர்ந்து வந்து கேட்கணும், நிக்கணும். அதுதான் வந்து சரியான அணுகுமுறை. இதை எதுக்காக சொல்றேன்னா, பெரியாரிஸ்டுகளுக்குன்னு ரொம்ப நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற ஊடக ஆதரவு எல்லாம் யூடியூப் இதெல்லாம் கிடையாது. சொற்பமான எண்ணிக்கையில தான் இருக்காங்க. அந்த சொற்பமான எண்ணிக்கையில இருக்கிற பெரியாரிஸ்டுகள் அடுத்தவங்களுடைய சீமானுடைய பாலியல் பிரச்சனையா எகிரி விஜயலட்சுமி எல்லாம் வர வச்சு ஆதரவு. டே விஜயலட்சுமி விடுறா, என்னைய கூட்டு ஒரு பேட்டி எடுறான்றா வரமாட்டேன்.
ஆமா. அப்ப என்னன்னா இந்த நடவடிக்கை, செயல் திட்டங்கள், செயல்பாடுகள், அரசியல் நோக்கங்கள் நீங்க எல்லாம் உண்மையாக உங்க கொள்கைக்காக நிக்கிறீங்களா? பெரியாரின் பெண் விடுதலைக்காக தான் நீங்க பேசிக் கொண்டு நிக்கிறீங்களா? கோபங்கள் வருவது, ஆத்திரம் வருவது எனக்காக சார்ந்து பேசலையன்றதுக்காக கிடையாது. நீங்கள் அயோக்கியத்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது சமூக ஊடகங்கள் மூலியமாக ஏற்கனவே தனிக்குரலாக ஒழித்துட்டு இருக்கேன். ஆனால் உங்களை போன்ற ஊடகங்கள் நீங்களா பேட்டி கேட்டதான் நான் கொடுக்கிறேன் தவிர நானா யாருக்கிட்டே பேச வரைக்கும் எனக்கு பேட்டி எடுக்கிறேன் நான் போய் கேட்டது. இப்போ யூடியூப் மைனர் எடுத்துங்க, பெரியார் சரவண வலிந்து பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுக்கும் போது 2 பகுதி அது வெளிவருது. ரொம்ப ஆபாசமாக எல்லாம் பெரியார் சரவணன் இந்த பேட்டியில சொல்றோம். அது அனுமதிக்கிறாங்க. இது எப்படி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்களும் நானும் ஒரு பேட்டி நடக்குதுன்னா நேர்மையாக நீங்க உங்களுக்கு மாற்று அரசியல் இருக்கு, எனக்கு மாற்று அரசியல் இருக்கு, எனக்கு உங்க மீது விமர்சனம் இருக்கு, அதை உங்ககிட்ட நான் நேரடியாவே பேசுவேன், நேரடியாவே பகிர்ந்த இப்போ சற்று முன்னும் பகிர்ந்திருக்கேன் இல்லையா? இது சரியான அரசியல் அணுகுமுறை. ஆனா அவளை வச்சு செய்வேண்டா, வாடா நீ இப்படி கேள்வி கேளு, நான் உன்னை இப்படி கேள்வி கேட்கிறேன் அப்படின்ற விவாத முறை இருக்கு இல்லையா? இந்த அணுகுமுறையை நீங்க கையில எடுக்கல. இத்தனைக்கும் நீங்க தமிழ் தேசியவாதி தான், உங்களுக்கு பெரியார் மீது விமர்சனம் இருக்குதான். ஒருவேளை நீங்க ஒரு அரசியல் செய்ய முற்பட்டு வந்தா கூட நான் தெளிவா இருந்து அந்த அணுகுமுறை சரியில்லை அப்படி பேசாதீங்கன்னு நான் சொல்லிப்பேன். அந்த புரிதல் உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. ஆனா பெரியாரிஸ்டும் இணக்கமா வரணும். மைனரும் பெரியார் சவன்ற பொறுக்கியும் இந்த பொறுக்கியும் அந்த பொறுக்கியும் ஒண்ணு குடிக்குன்னு நான் இப்படியெல்லாம் கேட்கிறேன், நீ அப்படியெல்லாம் பேசுன்னு சொல்ல வேண்டியது. அப்படியெல்லாம் பேசுறது எப்படி வருதுன்னு பாருங்கன்னா, ஒரு பெரியாரிஸ்ட் பேசுற ஸ்பீச்சாவ இருக்கும். அந்த யூடியூப் சேனல்ல பேட்டியில சொல்றான் பெரியார் சரவணன், தமிழச்சி வருவா, வீடியோ கால் போடுவா, எல்லாத்தையும் ஒத்து போட்டு நிப்பா, ஓன் அழுவா, என்ன எதுக்கு அழுவுறா, என்ன பண்றான்னு ஒண்ணுமே தெரியாது. அப்பொழுது நீ ஒரு 1/4 நூற்றாண்டு கடந்த ஒரு பெரியாரிஸ்டாக நீ உன்னை தரவமைத்துக் கொண்டு உன்னுடைய பெயருக்கு முன்பாகவே பெரியார் என்ற பெயரை வைத்திருக்கிற பெரியார் சரவணன் என்ற பொறுக்கி ஒரு பெரியாரிஸ்ட், சக பெரியாரிஸ்ட், இளைய தலைமுறை பெரியாரிஸ்ட் உருவாகிட்டு வர இந்த மைனர் பொறுக்கி மாதிரி பெரியாரிஸ்டுகளை பெரியார் இயக்கங்கள் தான் உருவாக்கி விடுது. அந்த இயக்கத்தை சார்ந்த அந்த பொறுக்கி இந்த பொறுக்கி கிட்ட, வளர்ந்த பெரிய பொறுக்கி கிட்ட கேள்வி கேக்குது. அந்த பொறுக்கி இப்படி அழுவான பொழுது எதுக்குங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறான். அது அப்படிதான் எல்லாத்தையும் அவுத்து போட்டு அழுவோம், இப்படிதான் போயிட்டு இருக்கு. இது சோபா சக்தி மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு இந்த அம்மா மத்தவங்களை போய் கேள்வி கேக்குதா அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பொய் குற்றச்சாட்டுக்கு தயாராகிறாங்க. அப்புறம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ரொம்ப மோசமான விவாதங்கள் அது போயிட்டு இருந்தது. இத இன்னும் விரிவா பேசலாம். இன்னொரு சப்ஜெக்ட்ல நம்ம மைனர் விவகாரம் இன்னொரு சப்ஜெக்ட்ல பாத்துக்கலாம். எதுக்காக நான் சொல்ல முற்படுறேன், ஒரே ஒரு குறுக்கீடு. நம்ம இந்த சோபா சக்தி தொட்டே நான் ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன், அது கடந்து வந்துட்டோம். இப்ப நீங்க குறிப்பிடுறீங்க இல்லையா இந்த ராகவன் என்கின்ற நபர், நீங்க பதிவுல சொன்ன மாதிரி அவர் புலிகள் இயக்கம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த போது அதை ஆரம்பித்த நபர்களில் இவரும் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய உண்மையான பெயர் சிவகுமாரன் அப்படின்னு சொல்றாங்க. இவரை தலைவர் வெளியேற்றிட்டாரு அப்படிங்கிறாங்க. எதுக்காக வெளியேற்றினாரு, அதை பத்தி ஏதாச்சும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததா சொல்லப்படுறாங்க. இவர் என்னமோ தமிழ் தேசியம் என்பது ஒரு குறுகிய வட்டம், அந்த சித்தாந்தமே என்பது ஒரு இனவாத சித்தாந்தம். நீங்க சொன்ன அதே செந்தில் வேலுகிட்ட தான் அந்த பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. ஆமா ஆமா, நீங்க அதை குறிப்பிட்டது எனக்கு எதுன்னு சரியா விளங்கல, அதனால அந்த குழப்பம் ஏற்பட்டுடுச்சு. அப்ப அதனாலதான் நான் விலகிட்டேன் அப்படிங்கிறாரு. உண்மை என்ன, தலைவர் விளக்கினாரா இல்ல இவரா விலகினாரா? இல்ல தலைவர் பிரபாகரன் விலகிறதுக்கு முன்னாடி சில பாலியல் சர்ச்சைகளை ஒரு சிக்கிறாரு. புலிகள் கிட்ட எவ்வளவு விமர்சனமெல்லாம் வைக்கலாம், ஆனா பெண்கள் விஷயத்துல அவங்க ரொம்ப கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருந்திருக்காங்க. இதை அரசியல் எதிரிகள் கூட அந்த குற்றச்சாட்டை விடுதலை புலிகள் மேல வைக்க மாட்டாங்க. அதுதான் அந்த ஒழுங்கு கட்டுப்பாடு என்பது பெண்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தாங்க. பெரியார் இயக்க பொறுக்கிகளை விட விடுதலை புலிகள் அதுல ரொம்ப நேர்மையா இருந்தாங்க. என்னுடைய அரசியல் பார்வையில, என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், இந்த 20 வருஷமா எவ்வளவு விமர்சனம் நடந்திருக்கு. ஒரு சில பாலியல் குற்றச்சாட்டுகள் புலிகள் மேல இவங்க வைப்பாங்க. இந்த ராகவன், சோபா சக்தி வைக்கிறது திட்டமிட்டு வேணே அதை கட்டுடைக்கிறதுக்காக வைக்கிறது. அது தரவுகள் சார்ந்த கிடையாது. தகவல் கிடைச்சது, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்ற தகவல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா என்னைய பத்தி தான் சமூக ஊடகங்கள்ல போய் நீங்க கூகுள்ல தேடனா ஏகப்பட்ட தரவுகள் வரும். அதையெல்லாம் ஒரு சான்றா வச்சுட்டு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டா நான் விளக்கம் கொடுப்பேன். எது அவதூறு, எது அவதூறுக்கு வேலிடான ஆதாரங்கள் வச்சு நம்ம பேச முடியும். அதுக்கு உயிருடைய நபர்கள் இருந்தா அவங்க கிட்ட அதை கேட்டு நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும். இல்லாத ஒரு விஷயத்த இல்லாத நபர்களை எங்கேயும் போய் நம்ம தேட முடியாது. அப்ப
அரசியல்ல வந்து அரசியல் விமர்சகர்கள் என்பது வந்து ஆவணங்களோட அதை வந்து சரிபார்த்த பிறகுதான் நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்போம். அதுல வந்து புலிகளின் தலைவர் பிரபாகரன் இவரை வெளியேற்றுவதற்கு முன்பாக பாலியல் சர்ச்சையில சிக்கியிருக்காரு. ரெண்டாவது சிங்கள ராணுவத்துக்கிட்ட ஏதோ ஒரு கைத்துப்பாக்கியை கைப்பற்றி அதுல சில படுகொலைகள் நடத்தாக ஒரு சர்ச்சை கேள்விப்படுறேன். சில தகவல் நம்ம வந்து வெளியே பேச முடியல. அது வந்து ஒருவேளை தவறாக இருந்தாலும் நம்ம வந்து அதை சொல்ல முடியாது. ஏன்னா முக்கியமான நபர்கிட்ட வந்து சில தகவல்கள் வருது. நேற்று நாங்க பேசிட்டு இருக்கும் போது அக்னி சுப்பிரமணியம் என்பது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் புலிகள் குறித்த இதுல வந்து ஒரு மனித உரிமை செயல்பாட்டிலாக இருக்கும் பொழுது அந்த காலகட்டங்களில் எங்களுக்கும் அவருக்குமான நீண்ட ஒரு நட்பு இருந்தது. ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு நாங்க பிளாக் காலகட்டத்துல இருந்தே எங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருந்தது. அவரும் வந்து புலிகளுக்கு நெருக்கமா இருந்த ஒரு நபர். தலைவர் பிரபாகருடைய வந்து தாயார் வந்து ஏர்போர்ட்ல வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது இந்த காலகட்டங்கள். அந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட் உள்ள வந்து வைகோவும் பழநெடுமாறனும் உள்ள போறாங்க. அது வீடியோ இதுல வந்து விமான அதிகாரிகள் பார்த்துட்டு இந்த தகவல் வந்து கருணாநிதிக்கு கொடுக்குறாங்க. கருணாநிதிக்கு கொடுக்கும் பொழுது அவங்க கிட்ட வந்து விசாரிக்க சொல்லி புலனாய்வு சார்பாக உத்தரவு வருது. கருணாநிதி மூலியமாக அவங்க விசாரணைக்கு உட்பட்ட பொழுது தலைவரோட அம்மா வர்றாங்க, நாங்க அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். இவ்வளவுதான் நடந்தது. இந்த தகவல் வந்து கருணாநிதிக்கு போது அவர் வந்து இவங்க 2 பேரும் பேர் வாங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். பழநெடுமாறனும் வைகோவும் அவரு வந்து திருப்பி அனுப்புங்க, இது வந்து இந்திய அரசு சம்பந்தப்பட்டது, நம்ம இது வந்து அடைக்கலம் கொடுக்கிறேன். ஏன்னா அவங்க உறவினர்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து உடல்நிலை இல்லாம தான் வந்தாங்க. அவங்க வந்த பொழுதே வந்து ஒரு படுத்த நிலையில தான் இருந்தாங்க. ரொம்ப வயதானவங்க. அப்ப அவருடைய அணுகுமுறை வந்து கருணாநிதி அணுகுமுறை எனக்கு சொல்லாம எனக்கு தெரியாம இவங்க எப்படி வந்தாங்கன்ற யூகோ பிரச்சனை தான் அந்த காலகட்டத்தில் நடந்தது. அப்ப வந்து அவங்க வந்து அனுமதி கோரி ஒரு கடிதம் எழுதப்படுது. அந்த கடிதத்துக்கு வந்து தலைவருடைய அம்மாவுக்கு வந்து கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டி வைக்கிறாங்க. அந்த தாளை வந்து எடுத்துட்டு போனவர் அக்னி சுப்பிரமணியம். சரிங்களா? சரி. இது இவ்வளவு சில விஷயங்கள் வந்து இப்பதான் நம்ம பேச வேண்டிய சூழல் வரும்போது நம்ம பேசுறோம். இப்ப ஐரோப்பாவில் இருக்கிற தமிழச்சிக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னாக்க எனக்கு சில தகவல்கள் வேற வகையில எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த அடிப்படையில இது வந்து உண்மையான தகவல், 100% சரியான தகவல். இதையெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தை எதுக்காக சொல்ல வேண்டியதா இருக்குனாக்கா, இப்ப மைனர் ஒருத்தர் உருவாக்க தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியாரிஸ்டுகள், நாங்கெல்லாம் தமிழ்நாட்டுல களப்பணியில இருக்கிற பெரியாரிஸ்டுகள் சொல்லி திரும்ப திரும்ப என் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து ஐரோப்பாவில இருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் வந்து பிரான்ஸ்னாக்கா, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து ஒரு தமிழ் சம்பந்தப்பட்டதுல அரசியல் சார்ந்த விவாதங்கள் எனக்கு ஆர்வம் வருது. தமிழ் எழுத படிக்க எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதுல வந்து கொஞ்சம் என்னுடைய அரசியல் நிலைப்பாடை வந்து எடுக்கிறேன். அப்ப தமிழ்நாட்டுல இருந்தா பெண்கள் இருந்தா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க முடியும். தமிழச்சி வந்து அவங்க தான் தோன்றித்தனமாக செயல்படுறாங்கன்னா, நான் தான் தோன்றித்தனமாக செயல்படல. கொள்கையில வந்து சமரசமாக நான் செயல்படுற நபரா இருக்கிறதால அவங்க கிட்ட வந்து இவரை பேசிக்கிட்டே இருக்காங்களே. ஒரு பாலியல் விவகாரம் 2000 லூலு கும்பல் வந்திருக்கு. அது சுந்தரவல்லி பாஷையில சொல்ல போனா அவன் 4 நாள் கத்திட்டு அடங்கிடுவான்னு சொன்னாங்க. இப்போ ஏற்று குற்றவாளியாக நீதிமன்றத்துல வழக்குக்கு சந்திச்சிட்டு இருக்க பவானி என்ன சொல்றாங்கன்னா, லூலு விவகாரம் தொடர்பாக சுந்தரவல்லி கிட்ட போய் சொல்றாங்க, இப்படி நடந்திருக்கு, எங்களுக்கு பதட்டமா இருக்கு, தமிழ் செலத்தைய வெளியே எடுத்துட்டு வராங்க. நீங்க 4 நாள் கத்திட்டு அடங்கிடுவா, திருமணம் கடந்த உறவு என்பது சட்டப்படி குற்றச்செயல் அல்லன்னு சொல்றாங்க. இந்த சுந்தரவல்லிக்கும் பெரியார் சரவணனுக்கு தான் பாலியல் தொடர்பு இருக்கு. அப்ப சுந்தரவல்லி, நான் என்ன கேட்கிறேன்னா பெரியார் சரவணன், சுந்தரவல்லி போன்ற பெண்களையும் என்னை போன்ற பெண்ணையும் நீ வந்து பாலியல் தொடர்புக்கு உட்படுத்தி கொள்ள நீ முயற்சிக்கிறனாக்கா, அரசியல் தெரிஞ்ச எங்களை மாதிரி பெண்களே அதுல வந்து சுந்தரவல்லி பலிகடாயிட்டாங்க. நான் இல்லை, நான் தெளிவா தான் இருக்கேன். இவன் வந்து நான் போனது காரணமே வர நான் பெரியார் சொன்ன நேர்ல பார்த்துக்கிட்டும் கிடையாது. லூலு குழுவுல பல பெண்கள் நிர்வாண படங்கள் எடுத்து மிரட்டுறான், பாதிக்கு உள்ளாக்குறான். லூலு குழுவை கடந்து வெளியில இருக்கிற பெண்கள் கிட்டயும் அவன் அந்த வேலையை பார்த்துட்டான். அப்ப ஏற்கனவே திராவிடர் கழகத்துல வந்து இருக்கும் பொழுது பாலியல் குற்றச்சாட்டுல சிக்கிறான்னு சொல்லிட்டுதான் வந்து அமைப்புல இருந்து வெளியேற்றுறாங்க. இந்த விவகாரம் குளத்தின்மணிக்கும் தெரியுது. அவன் அப்பவும் அப்படிதான் இருந்தாலும் எப்பவும் அப்படிதான் இருக்கானான்னு கூட குளத்தின்மணி ஏட்டே கேட்கிறேன். ஆனா வந்து தோழர் ராமகிருஷ்ணன் வந்து சரியா அணுகிருக்காரு. அந்த நக்கீரன் பேட்டி எடுக்கிற அருள் வந்து தகவலை வந்து சொல்லும் பொழுது அந்த நபர் மோசமான நபர் தான் பெண்கள் விவகாரத்தான் சொன்னதோட,
ம். அந்த நபரை வந்து கோயம்புத்தூர் பகுதியில மேடைகள்ல பேச வாய்ப்பு வந்து தோழர்கிட்ட சொல்லி கொடுக்காதீங்க, அது சரியான நபர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஓ, சரி. ம். அந்த அந்த அளவுல தான் ஒரு நெருக்கடிக்குள்ள நாம நிற்கும் போது அவரு வெளிப்படையாக வரட்டும். ஏன்னாக்கா ஏற்கனவே வந்து கொளத்தூர்மணி கும்பலுக்கும் தோழர் ராமகிருஷ்ணன் கும்பலுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு. கொள்கை முரண்பாடு கிடையாது, அவங்களுக்குள்ள சில விஷயங்களை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, தனித்தனியா இயங்குறாங்க. ம். தனித்தனியா எங்கனாலும் இவங்க 2 பேரும் ஒன்று இயக்கியது இப்போதைக்கு சீமானுடைய விவகாரமா இருக்கலாம். இந்த ம். சீமான எழுத்து எல்லாம் முடிச்ச பிறகு திரும்ப அவங்களுக்கான அரசியலுக்குள்ள போகும் பொழுது என்னுடைய எல்லையில நான் நின்னுடுறேன், எல்லைக்குள்ள நீங்க நின்னுடுற கேரக்டர்ல தான் அவங்களுடைய வேலை நடக்கும். சரி. இதையெல்லாம் வந்து தத்துவம் சார்ந்த, இயக்கம் சார்ந்த நடைமுறையில மக்கள் பணி செய்பவர்களுக்கான அணுகுமுறை ஈகோ பிரச்சனையா மாறி இப்படி நிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். சரிம்மா. ரொம்பவே விரிவான தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களோட இணைஞ்சு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நிச்சயமா நீங்க சொன்னதை எந்த ஒரு வெட்டு ஒட்டுகளும் இல்லாம நான் அப்படியே வெளியிடுவேன். இது நான் கொடுக்குற வாக்கு. என்னுடைய உறவுகள் கிட்ட நான் அதை தெளிவுபடுத்துறேன். மிக்க மகிழ்ச்சிமா. நன்றி. நன்றி.